என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் குசின்லேருந்து ஒரு ரெசிபி காணிக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட இந்தியனுக்கு சிமிலரான ஒரு குசின். கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது வந்து ஜமைக்கன் குசின். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜமைக்கன் ரெசிபீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜமைக்கனோட மோஸ்ட் பாப்புலர் ரெசிபி ஜர்க் சிக்கன். கரெக்ட், ஜர்க் சிக்கன். ஸோ ஜர்க் சிக்கன்னா என்னென்னா வந்து ரொம்ப ஸ்பைசியான பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சிக்கன். செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பைசி கிரில்டு சிக்கன் அதெல்லாம் பிடிக்கும்னா இது கண்டிப்பாக பிடிக்கும். இதோட மேரினேட்டே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ரொம்ப ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. அவ்வளோ ஃப்ளேவர் வந்து பேக் பண்ணியிருக்கோம் நம்ம இதில். ஸோ இந்த ஜர்க் சிக்கன் கூட அவங்க கிளாசிக்காக சர்வ் பண்ணக்கூடிய ரைஸ் அண்ட் பீஸ்ன்னு ஒன்று பண்ண போகிறோம். நீங்கள் கவலையே படாதீங்க, இது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு கூட வந்து உங்களுக்கு நான் சாலட் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு டைம் இருந்தால் செஞ்சு காணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது ஜர்க் சிக்கன் அண்ட் ரைஸ் அண்ட் பீஸ், ஜமைக்கனோட கிளாசிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜர்க் சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். இது வந்து ட்ரை ரப் கிடையாது. ஸோ ஜர்க் சீசனிங்னு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து அதில் வந்து ஃப்ளேவரே இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜர்க் சிக்கன் மேரினேட் ஃப்ரெஷ்ஷாட்டு பண்ணுங்கள். இது வந்து வெட் மேரினேட். ஸோ ட்ரை மேரினேட் உண்டு, வெட் மேரினேட் உண்டு. எனக்கு வெட்டு தான் பிடிக்கும். ஸோ வெட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸில் வந்து பெப்பர் பவுடர், இது வந்து ஆல் ஸ்பைஸ்ன்னு ஒன்று. இது இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஒரு பிஞ்சு கரம் மசாலா பவுடர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட்டைப்பொடி, இந்த ரெண்டும் தான் மெயின். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் பட்டைப்பொடியும் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுங்கள். இந்தியன் ஜமைக்கன் ஃபியூஷனாக இருக்கும். ஸோ சில்லி பவுடர், ஸோ யூஸ்வலி சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்காட்ச் பானே பெப்பர்னு ஒரு சில்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஸ்பைசியான ஒரு சில்லியில் ஒன்று. ஸோ ஸ்காட்ச் பானேங்கிறது நம்ம ஊரில் அவைலபிளாக கிடையாது அந்த பெப்பர். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பைசியஸ்ட் சில்லி. ஸோ அதுதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பதில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் நம்ம நார்மல் சில்லியும் யூஸ் பண்ணியிருக்கேன், சில்லி பவுடர். அதுக்கப்புறம் வெல்லம், ஓகே, ப்ரௌன் சுகர் வேணும், அப்புறம் வினிகர் வேணும், கொத்தமல்லி கீரை நிறைய, ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 3 ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பீஸ் இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 6, 7, 8, 10 பூண்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஹனி கொஞ்சம் வேணும், உப்பு. இது வந்து ஆப்ஷனல், பட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். மேகி சீசனிங்னு கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாகிட்டு மார்க்கெட்டில். இது வந்து நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும் இந்த மேரினேட்டுக்கு. ஸோ இந்த ஜர்க் சிக்கன் பர்டிகுலர்லி நல்ல டார்க்காக இருக்கும். ஸோ இது கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பூண்டு நான் உரிக்க கூட இல்லை, நோ ப்ராப்ளம், உரிக்காமே போடலாம், ஒன்றும் இல்லை. ஸோ பூண்டு, இஞ்சி, ஆனியன், நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி கீரை, வெல்லம், ஸ்பைசஸ், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், பட்டைப்பொடி, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கணும்னு சொன்னேன் தெரியுமா, அதுக்கு தான் நம்ம அவனில் ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல பேர்ன் ஆகி நல்ல டார்க்காக இருக்கும் கலரு. ஸோ உப்பு, அதுக்கப்புறம் நம்மளோட மேகி சீசனிங் சாஸ். ஸோ 2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் இதாட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நம்மளோட மேரினேட் ரெடி. இதை மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஃப்ளேவர் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்க்னஸ் வேணும். ஸோ இதை விட டார்க் ஆகும் சிக்கன். ஸோ மேரினேட் ரெடி. இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து சிக்கன் வந்து 2 ஃபுல் லெக் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், பட் பிரஸ்ட்டு மட்டும் வேண்டாம். ஏன்னா வந்து பிரஸ்ட்டு வந்து நம்ம இது கூட சேர்த்து பேக் பண்ணும்போது பிரஸ்ட்டு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ லெக் பீஸே முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்ல ஸ்லாஷஸ் வந்து போட்டுருவோம். ஸோ ஸ்லாஷஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த மேரினேட் வந்து உள்ளே இறங்கும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சீசனிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் அவ்வளோ ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் ஜஸ்ட் 2 பீஸ் தானே குக் பண்ணுறேன். ஸோ இதில் மிச்சம் உள்ளதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு.
ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மசாஜ் பண்ணிடுங்க சிக்கனோட 2 சைடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விடணும், ஆயில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நம்ம மேரினேட் அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன், டோட்டலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஓகே, ஸோ ஆயிலும் அப்ளை பண்ணி இந்த மேரினேட்டை நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மேரினேட் வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour மேரினேட் ஆனால் போதும், 1 to 2 hours. பட் நைட்டு ஃபுல்லாக மேரினேட் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சிக்கன் வந்து அப்படியே வந்து ஒரு 1 hour 2 hours மேரினேட் ஆகட்டும். ஸோ மேரினேட் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே தூக்கி அவனில் 180 degree Celsius அவனில் வந்து ஒரு 45 minutesலேருந்து 50 minutes வரைக்கும் பேக் ஆகட்டும். பேக் ஆகி முடித்தோடனே நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம ஜர்க் சிக்கன் மேரினேட் ஆன உடனே 180 degree Celsius அவனில் வச்சுட்டேன். இது எப்படியும் ஒரு 45 minutesலேருந்து 1 hour வரைக்கும் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஜர்க் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து பேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு டோட்டலாக 1 hour 10 minutes ஆச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு தக்கன, ஏன்னா லெக்கு நல்லா குக் ஆக டைம் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு தக்கன செக் பண்ணிக்கோங்க. ஜமைக்கன் ஸ்டார் ஆஃப் த ஷோ இதுதான். அதுக்கப்புறம் கோல்ஸ்லா. ஸோ கோல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கூலிங் டெண்டன்சி, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ண குக்கும்பர் அந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைனல் அந்த சாஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஜர்க் சிக்கன் பண்ணோம்ல, அந்த மேரினேஷன் இது வந்து அந்த பேனில் கீழே இருக்கும், அதை ஸ்க்ரேப் பண்ணி அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதில் ஃபுல்லாக ஃப்ளேவர் இருக்குது, அதனால தான். ஓகே, ஸோ ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு கார்னிஷ் பண்ணிடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி கீரை. அவ்வளோதான், நம்மளோட ஜமைக்கன் ஜர்க் பிளாட்டர் ரெடி.